மத்திய கிழக்கு போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு முழுமையான போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் மீண்டும் இந்த போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பெரும் இழுபறி நீடிக்கிறது. அமெரிக்க குழு பாகிஸ்தான் செல்ல தயாராக உள்ள நிலையில் ஈரான் இதுவரை தனது பங்கேற்பை உறுதி செய்யவில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட்டிருப்பதும் சமீபத்தில் கப்பலை கைப்பற்றியதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று அவர் சாடியுள்ளார். தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் புதன்கிழமையுடன் முடிவடைகிறது. அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் மீண்டும் குண்டுவீச்சுகள் தொடங்கும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த 2 வார போர் நிறுத்தத்தை நீடிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆர்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை திங்களன்று கடுமையாக உயர்ந்துள்ளது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இதனை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. யுரேனியத்தை எங்கும் மாற்றும் எண்ணம் இல்லை என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரானின் எண்ணெய் வருவாயை தடுக்க அமெரிக்கா கடற்படை முற்றுகையை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி ஈரான் ட்ரோன்களை அனுப்பியுள்ளதாகவும் அனுமதியின்றி வரும் எந்த கப்பலும் தாக்கப்படும் என்றும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தரப்பில் துணை அதிபர் ஜெடி வான்ஸ், மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் அடங்கிய குழு பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க உள்ளது. தற்போதைய போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் வெடிக்குமா அல்லது தூதரக ரீதியாக தீர்வு காணப்படுமா என்பது உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.